நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த ஜாசுவா டிவி மூலமாக ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ததுக்காக உமக்கு கோடிய ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இதாவே ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது என்னுடைய மகள் ஒரு பாடல் பாடுவாள். எல்லாரும் கைகளை தட்டி பாடின பின்பு நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆண்டோடைய நாமத்தினாலே இயேசப்பா இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாங்க. உயிர் தந்த வளமை நமக்கு பெரிய காரியங்களை செய்யும், நிச்சயமாக அற்புதங்களை செய்யும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு உயிர் தெழுந்த பின்பு சீசர்கிட்ட இதெல்லாம் பேசிட்டே இருக்க. இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டுட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாங்க, நல்லா பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறோன்னு மேகம் அவரை கொண்டு போனே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உயிரை பார்த்துட்டே இருக்கும்போது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே,
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி ஆண்டவர் வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மறுபடியும் வருகிறார். எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா வருகை நாட்களில் இருக்கிறோம் என்பதை நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சொன்ன காரியங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. அவர் சொன்னார், வருகை நாட்களில் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும், அறிவு பெருத்து போகும். இந்த உலகத்துல மனுஷனுக்கு அறிவெல்லாம் பெருத்துட்டு அன்பு தணிந்து போய் இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால நம்மளாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வரும்போது நம்ம அவரோடு கூட போகணும். இயேசு உயிரோடு இருக்கும்போது சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள். ஏசப்பா நமக்கு செய்த நன்மைய மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வானத்துக்கு போயிட்டார், மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. சீக்கிரம் வருவார் சொல்லி தேவதூதர்கள் 2 பேரும் சொல்றாங்க. பாருங்க, சீக்கிரம் இயேசு வரப்போகிறார், அவர் மறுபடியும் வருவார். வருகையில நம்ம எல்லாம் பரலோகத்து அவர் கூட போகணும். வெளிப்படுத்துற விசேஷம் 22 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான்கள் என்றார். பாருங்கள், சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. தம் வேதத்தை படி நடக்காத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனம் சொல்ல இருக்கிறது. வெளிப்படுத்துற 22 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். பாருங்க, சீக்கிரமாய் வருகிறேன் இயேசு சொல்லுகிறார். இந்த வசனம் உண்மையுள்ளது. அது மட்டும் இல்ல, 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டு, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்த உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஏதோ இந்த காதல கேட்டு அந்த காதல் விட்டோன்னு விடாதுங்க. ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பல என்னோடு கூட வருகிறது சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா யாரும் அநியாயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்களா, பயப்படவே செய்யாதுங்க. அவரே சொல்லியிருக்காரு, வாசனமே சொல்லுது, அநியாயம் செய்யறவன் இன்னும் செய்யட்டு, ஆமாட்டு செய்யட்டுன்னு சொல்றாரு. நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அநியாயம் செய்யறாங்களே, நியாயம் இல்லையே இசப்பா நீங்க அழுவீங்க, நம்ம அழுவோம். நான் அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டுன்னு சொல்றாரு. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டு. ஏன் இப்படி சொல்றாரு? வருகை நாட்கள் இயேசு சீக்கிரம் வர போகிறார். அதனாலதான் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டு, நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டு. நீதி செய்யறவங்க இன்னும் நீதி செய்துகிட்டே தான் இருக்கணும். நம்ம நீதி செய்தா அநியாயம் செய்வாங்க சிலர், நம்ம நன்மை செய்தா தீமை செய்வாங்க சிலர். அதுக்கு பயந்து நம்ம தீமை செய்யவே கூடாது, அதே நன்மையை செய்து கொண்டே இருக்கணும், அதே நீதியை செய்து கொண்டே இருக்கணும். நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பரிசுத்த உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்க. நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படி சொல்லி பெருமை பாராட்ட இடமே இல்லை.
அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்க. இது நமக்கு ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அதனால நம்ம கண்டிப்பா பரிசுத்தமாகி இயேசுவை இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் இன்னும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார். அவர் வருகை நாட்கள் சீக்கிரமா இருப்பதனால் நம்ம இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கணும். அன்பு பிள்ளைகளே, யார் என்ன சொன்னாலும் ஆமா நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கீங்களா ஏதாவது பேசுவோம், அதான் உங்களுக்கு இப்படி பிரச்சனைலாம் சொல்லுவாங்க. அவங்க பாட்டு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஜெபம் பண்ணிட்டு இன்னும் பரிசுத்தமாகட்டு அப்படி சொல்லி பரிசுத்தமாகிட்டே இருக்கணும். பாருங்கள், அப்படி நம்ம இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார், அற்புதங்களை செய்வார். அந்த மகிமையான தேவன் நம்ம கூட இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. அதனால இயேசுவின் இரத்தத்தால் நம்ம கழுவி பரிசுத்தமாக்குங்க ஏசப்பா, இன்னும் பரிசுத்தமாக்குங்க ஏசப்பா. ஆட்டுக்குட்டியா இரத்தத்திலே நம்முடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்து நம்ம அவருக்காக வாழும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர், பரிசுத்தம் உள்ள தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சோத்திர. அன்பு பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறவ இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி ஜெபித்து அவரோடு கூட ஆளுகை செய்யும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போறா. அவர் வரும்போது நம்ம அவரோடு கூட போகணும். அப்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அதிசயங்களை செய்ய போறார். எனக்கு 6 பெண் குழந்தைகள் பிறந்தது. 6வது பெண் குழந்தை 1.5 வயசுல இறந்துட்டு மண்ணனை சரசில் அடிச்சு பாருங்க. ரொம்ப அழுதேனா, அப்போ ஊழிய செய்வானா, ரொம்ப அழுதுட்டே இருந்தேன். தாங்க முடியல, இந்த சின்ன குழந்தை இறந்துட்டேன்னு சொல்லி அழுதேன். 6 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 6வது பிள்ளை போயிட்டேன்னு அழுதேன். பாருங்க, கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தார். பத்திகளா, பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா, பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா, பாடி மகிழ்ந்திடுவேனே. மேகங்கள் மேலே என் இயேசு ராஜா, மேகங்கள் மேலே என் இயேசு ராஜா, தூதர்கள் சூழ வரும்போது அல்லேலூயா பறந்து நான் போய் விடுவேனே, தூதர்கள் சூழ வரும்போது அல்லேலூயா பறந்து நான் போய் விடுவேனே. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா, பாடி மகிழ்ந்திடுவேனே. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், சாப்பிட மனசில் இந்த குழந்தை போயிட்டேன்னு. அப்போ நான் பாருங்க, இந்த பாட்டை தந்து ஒரு தரிசனம் ஆண்டவர் தந்தார். பல்லவ ராஜ்யத்தில் வெள்ளங்கி தரித்து கொண்டு தூதர்கள் நிற்கிறாங்க. என் பிள்ளை அழகா இருப்பா, 6வது பெண்மா, அவ்வளோ ஒரு அழகா இருப்பா. அவ அந்த தூதர்கள் கையை பிடிச்சி வெள்ளை ட்ரெஸ் போட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கிறது நான் பார்த்தேன். ஏசப்பா, என் குழந்தை ஏசப்பாட்ட உயிரோடு இருக்குது, அதனால நான் இனி ஆள மாட்டேன்னு சொல்லி இந்த பாட்டை பாடினேன். கடகுளம்ங்கிற ஊரில் ஒரு சர்ச்சை புதுசாக ஆரம்பித்தாங்க. அந்த ஊரில் 10 நாளைக்கு முன்னால் அந்த குழந்தைய கொண்டு போய் பாட்டு படித்து யாராவது நடத்தினேன். ஆனால் பாருங்க, இறந்து 10 நாளையில் அடுத்த இடம் எனக்கு மீட்டிங் கொடுத்தாங்க. போய் பாட்டு படித்து இந்த பாட்டை படித்தேன். ஒரு ஆர்சி பிள்ளை என்ன கிறிஸ்தவங்களை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்கா. அவள் தண்ணி பைப்பில் அந்த பாட்டு கேட்டுருந்துருக்கான். இந்த அம்மா அழகான குழந்தைய கொண்டு வந்து 10 நாளைக்கு முன்னால் வந்தாங்க உயிரோட. ஆனால் அந்த குழந்தை இறந்தும் இவ்வளோ தைரியமாக பாட்டு படிக்கிறாங்களே, அந்த ஏசப்பா உயிரோடு இருக்கிறாரு, அந்த ஏசு எனக்கு வேணும்னு மனம் திரும்பிட்டா. பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவ. கண்டிப்பாக நிச்சயமா ஏசப்பா வரும்போது, மேகங்கள் மேல் வரும்போது, தூதர்கள் சூழ வரும்போது நம்ம பரிசுத்தமாக இருந்தால் அவரோடு கூட நம்ம போவோம். அப்போ நினச்சி என் குழந்தை ஏசப்பட்ட உயிரோடு கூட இருக்கிறாங்கிற எனக்கு தரிசனமாக நான் பார்த்தேன். அதனால தான் எவ்வளோ பாடு வந்தாலும், எத்தனை நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும் ஏசப்பா விடக்கூடாது, அவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் இன்றைக்கும் கைவிடலை. அந்த கைவிடாத தெய்வம். 6 பொம்பளை பிள்ளை அழுது ஜெபித்தேன். அதுக்கு பின்னால் தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை தந்தார் ஆண்டவர். சோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதுங்க. அப்போ இயேசு சீக்கிரம் வரப்போறா.
ஏன்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பரலோகராஜ்யம் போக முடியும் என்பதை தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் அசுத்தமாகட்டு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யுங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டு, அநியாயம் செய்கிறவன் காவலப்படாதுங்க, ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 21 அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் வெச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பயப்படவே கூடாது. என்ன ஏசப்பா பயப்படாத பயப்பட சொல்லியிருக்கிறார். எது நடந்தாலும் பயப்படக்கூடாது, என்ன வந்தாலும் பயப்படக்கூடாது. அப்ப பயப்பட்டவன பரலோகத்துக்கு போக முடியாது. 2வது, அவிசுவாசிகள், சுவாசியா இரு, அவிசுவாசியா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அருவருப்பானவர்கள், அருவருப்பை செய்யறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அருவருப்பை செய்யாதுங்க, அருவருப்பை செய்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அடுத்தால கொலை பாதகர், கொலை செய்யாது இருப்பார்கள் சொல்லி இருக்கிறார். கொலை செய்தா பரலோகத்துக்கு போக முடியாது. விபச்சாரக்காரர்கள், நான் மனைவி உயிரோடு இருக்கும்போது சுத்திட்டு அலைஞ்சா, விபச்சாரம் பண்ணிட்டு அலைஞ்சா, புருஷன் உயிரோடு இருக்கும்போது விபச்சாரம் பண்ணிட்டு அலைகிறாங்க நிறைய பேர். விபச்சாரக்காரர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நரகத்தில் எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடல்லே பங்கடைவார்கள் சொல்லி. அதனால பாருங்க, விபச்சாரம் பண்ணாதுங்க, சூனியக்காரங்க செய்வனை வைக்காதுங்க, தெளிவா சொல்லி இருக்கிற சூனியக்காரியம் பரலோகத்துக்கு போக முடியாது சொல்லி. செய்வனை வைக்காதுங்க, மந்திரவாயிட்ட போவாதுங்க. விக்கிரகாராதனைக்காரர்கள், விக்கிரகாராதனை செய்யாதிருப்பாயாகன்னு வசம் சொல்லி இருக்கிறது. விக்கிரகாராதனை பண்ணாதுங்க. பொய்யார், அநேகர் பொய் சொல்லிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அநியாயமா பொய் சொல்லுவாங்க. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லி இருக்கிற அந்த பொய்யர் கூட எங்க போய் சேரணுமா? நரகத்தில் போய் சேரணும். பொய்யான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அதனால நம்ம உண்மை பேசி ஆண்டவருக்கா வைராக்கியமாக ஜீவிக்கும் போது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, கண்களை மூடி இப்போ ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எனக்கு எவ்வளோ தெளிவாக என் குழந்தை 6வது பெண் குழந்தை ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்தில் ஏசப்பா கூட உயிரோடு இருக்கிறத எனக்கு தெளிவாக ஏசப்பா காமிச்சாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னு உங்களுக்கும் ஒருவேளை யாரும் இறந்துருந்தா கூட ஏசப்பா பரலோக ராஜ்யத்தில் உயிரோடு வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் ஒரு நாள் பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஏசப்பாவை மட்டும் விடாதுங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா, இந்த கிருபைக்காக இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். இயேசு மறுபடியும் வரப்போறா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறா. அந்த வசத்தின்படி ஏசப்பா சீக்கிரம் வரும்போது பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்ல இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கும், இன்னும் பரிசுத்தமாங்க. நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையில் எங்களுக்கு தந்து நடத்துங்க ஏசப்பா. பரிசுத்தம் உள்ளவரெல்லாம் பரலோகம் சேர்த்துடுவா, பரிசுத்தம் இல்லாதவரே பாதாளத்தில் போட்டுடுவா. அல்லேலூயா, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறாஜா. இந்த வசத்தின்படி பிள்ளைகள் தங்களை காத்துக்குள்ள உதவி செய்யுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நிச்சயமா நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும், அவரோடு கூட உயிரோடு கூட வாழ வேண்டும் என்று அப்படி ஒரு கிருபைகளை ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சீக்கிரம் வரப்போறாங்க. பண்டிகை கொண்டாடுங்க, எவ்வளவு கொண்டாடுங்க. ஆனா மனம் திரும்பணும். அன்பு பிள்ளைகளே மனம் திரும்பிருங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னார், அல்லேலூயா, நீங்கள் விசுவாசம் உள்ளவளாகி ஞானசானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். மூழ்கி ஞானசானம் பெறணும் அப்படின்னு தெளிவா ஏசப்பா உயிர்த்தெழுந்த பின்பு சொல்லி இருக்கிறார். அதை செய்யுங்க. பரலோக ராஜ்யம் போய் சேரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிள்ளைகளே, அந்த பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளே. அல்லேலூயா. அதனால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக பிரைஸ் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு சோத்திரம் இந்த உலகத்தில் வாழுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். பாவங்களை விட்டு அல்லேலூயா பரிசுத்தமாகி இன்னும் ஆண்டவருக்கா வைராக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கறக்கா ஸ்தோத்திரம். இந்த ஜோசுவா டிவிக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அருமையான பிள்ளைகளை கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிறேன். கோடி ஸ்தோத்திரம். அந்த ஐயாவை ஆசீர்வைங்க, அப்படி மனைவி ஆசீர்வைங்க. பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மருமக்கமார் அருமத்திகள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. கிருபை சூழ்ந்துகளாட்டும். பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வைங்க, கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுக்கு வந்து இந்த பாட்டு பாடி சோத்துருவோம். அல்லேலூயா. மகளை ஆசீர்வைங்க. அது கேசியை போடுற மகனை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொன்னுகள்ட்டு
அற்புதங்கள் அதிசயம் நடக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.